வணக்க மக்களே, வெல்கம் டு தி ஃபென்சர் ஷோ. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது டேம்செல் அப்படின்ற ஒரு தமிழ் டப்டு மூவியோட ரிவ்யூ. இந்த படம் பார்த்தீங்கன்னா நெட்ஃப்ளிக்ஸ் ஓடிடி ஆப்பில் அவைலபிளாக இருக்கு. இந்த படம் ஒரு ஹிஸ்டாரிக்கல் சர்வைவல் த்ரில்லர் அப்படின்னே சொல்லலாம். அதாவது ஒரு டிராகனுக்கும் ஒரு பிரின்சஸ்க்கும் இடையே நடக்கக்கூடிய ஒரு கேட் அண்ட் மவுஸ் கேம் அப்படின்ற மாதிரி தான் கதை நகரும். ஆக்சுவலி இந்த படத்தில் எலோடி அப்படின்ற ஒரு பிரின்சஸை காட்டியிருப்பாங்க. இவளோட கிங்டம் அப்படின்றது ஒரு மாதிரி பஞ்சத்தில் அடிப்பட்ட ஒரு கிங்டமாக இருக்கும். ஸோ எப்படியாவது தன்னோட மக்களை காப்பாற்றணும் அப்படின்றதுக்காக ஒரு பிரின்ஸை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு சம்மதிக்கிறாங்க. அந்த பிரின்ஸ் வந்து வேற ஒரு கிங்டம் சேர்ந்தவர். அந்த கிங்டமோட பிரின்ஸுக்கும் நம்ம எலோடிக்கும் கல்யாணமும் நடந்துருது. கல்யாணத்தன்னைக்கே வந்து ஒரு சடங்கு பண்ணணும் அப்படின்னு கூட்டிட்டு போய் எலோடியை தூக்கிட்டு போய் ஒரு குகைக்குள்ள போட்டுடுறாங்க. அந்த டிராகனுக்கு பலி கொடுக்குறாங்கிற பேர்ல உள்ள விழுந்த எலோடிக்கு என்ன ஆச்சு, அந்த டிராகன் கிட்ட இருந்து தப்பிச்சாங்களா இல்லையா, திருப்பி அவங்களை பழி வாங்கினாங்களா இல்லையா அப்படின்றத அந்த படத்தோட கதை. பாசிட்டிவ்ஸை பொறுத்த வரைக்கும் எனக்கு இந்த படத்தோட பிகினிங் அப்படின்றதே ஒரு சூப்பரான ஒரு நோட்ல ஆரம்பிச்சது அப்படின்னு சொல்லலாம். இது வரைக்கும் எத்தனையோ வீரர்களோட சாகச கதைகளை நீங்க பார்த்திருப்பீங்க. இது அந்த மாதிரியான கதைகள் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு முழுக்க முழுக்க ஒரு பெண்ணோட ஒரு வீர சாகசத்தை காட்டுற மாதிரியான ஒரு கதையா சொல்லியிருப்பாங்க. இதுல என்ன பியூட்டி அப்படின்னா, அந்த டிராகனுமே வந்துட்டு ஒரு பெண் வெர்ஷன் அப்படின்ற மாதிரி காட்டியிருப்பாங்க. உண்மையிலே வந்து அது இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கனெக்டா இருந்துச்சு. அதே மாதிரி அந்த டிராகன் எவ்வளவு பவர்ஃபுல் அப்படின்றதுக்கு ஸ்டார்டிங்லேயே ஒரு சீக்வன்ஸ் காட்டுவாங்க. அந்த சீக்வன்ஸே உண்மையிலே நீட்டா எடுத்திருப்பாங்க அப்படின்னே சொல்லலாம். அண்ட் அந்த டிராகனுக்கும் அந்த பெண்ணுக்கும் உள்ள நடக்கக்கூடிய நிறைய சம்பவங்கள் அப்படின்றது இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு. அது மட்டும் இல்லாம உள்ள நிறைய காட்சிகளை எடுத்த விதம் அப்படின்றதுமே நல்ல பிரம்மாண்டமா இருந்துச்சு அப்படின்னே சொல்லலாம். உதாரணத்துக்கு அந்த சொட்டு சொட்டா தண்ணி விழும், அதை குடிக்கக்கூடிய காட்சியா இருக்கட்டும். அதே மாதிரி சின்ன சின்னதா பூச்சிகள் அங்க போகும். அந்த பூச்சிகள் வந்து ஒரு மாதிரி வலி நிவாரணத்துக்கு யூஸ் பண்ற பூச்சிகளா இருக்கும் அப்படின்ற மாதிரியான சீக்வன்ஸா இருக்கட்டும். இது எல்லாமே ரசிக்கிற மாதிரி இருந்துச்சு. அதே மாதிரி இந்த கதையில வந்து அந்த தப்பிக்கக்கூடிய சீக்வன்ஸா இருக்கட்டும், அதே மாதிரி திருப்பி பழி வாங்கக்கூடிய சீக்வன்ஸா இருக்கட்டும், எல்லாமே ரொம்ப நீட்டா எடுத்திருந்தாங்க. அண்ட் ஓவரால் மேக்கிங் வைஸ் எந்த விதமான பிசுருமே இல்லாம அந்த டிராகன் போர்ஷன்ஸ்லாம் காட்டியிருந்தாங்க அப்படின்னே சொல்லலாம். டியூரேஷன் வைஸ் பார்த்தீங்கன்னா 1.25 மணி நேரத்தில் முடிஞ்சிடும். ஒரு குயிக் வாட்சாகவே பார்த்துடலாம். நெகட்டிவ்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, இந்த படத்தில் ஒரு சில விஷயங்கள் ரொம்ப நம்ப முடியாத மாதிரியான ஒரு ஃபீல் கொடுக்கும். பொதுவாக ஒரு ஃபேண்டசி மூவினாலே இந்த மாதிரியான ஃப்ரீடமை இவங்க எடுத்துக்கிறது வாஸ்தவம் தான். பட் இந்த படத்தில் கதையிலே வந்து அந்த மாதிரியான லிவரேஜஸை இவங்க எடுத்திருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, அந்த டிராகன் வந்து இன்டென்ஸாக துரத்திட்டு வரும், திடீர்னு நடுவில் காணாமல் போயிடும். அது ரெஸ்ட் எடுக்க போதா இல்லை என்ன பண்ணுது அப்படின்ற மாதிரிலாம் நமக்கு தெரியவே தெரியாது. அந்த டைமில் இவங்க அந்த குகைக்குள்ளே நிறைய விஷயங்களை எக்ஸ்ப்ளோர் பண்ணுற மாதிரி காட்டியிருப்பாங்க. ஸோ அந்த விஷயங்கள்லாம் கொஞ்சம் உண்மைக்கு அப்பாற்பட்டு இருந்துச்சு. அதே மாதிரி டுவர்ட்ஸ் எண்ட் அந்த டிராகனையே எதிர்த்து ஃபைட் பண்ணக்கூடிய சில காட்சிகள் அப்படின்றதுமே கொஞ்சம் நம்ப முடியாத மாதிரி தான் இருந்துச்சு. மற்றபடி இந்த படத்தில் சொல்கிற அளவுக்கு நெகட்டிவ்ஸ்லாம் இல்லை. ஒரு தரமான படம் தான், கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. அடல்ட் கண்டென்ட்லாம் இல்லை. என்னோட ரேட்டிங் இந்த படத்துக்கு 3.25 out of 5. மீண்டும் அடுத்த விமர்சனத்தில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.